மழை அப்புறம் பனிக்காலங்களில் மாலை நேரத்தில் நல்ல சூடாக காரமாக மொறுமொறுப்பாக ஏதாவது ஒரு சிற்றுண்டியை சாப்பிடணும்னு எல்லாருக்குமே ஆசையாக தான் இருக்கும். அதுவும் மாலை நேரத்தில் காப்பியோட இது போல் சிற்றுண்டி உணவுகளை சுவைக்கிறது பெரும்பாலானோருக்கு ரொம்ப விருப்பமான ஒன்று. வாங்க கொஞ்சம் வித்தியாசமான முறையில் சுவையான சிற்றுண்டியை எப்படி தயார் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதை தயாரிக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடியே பைத்தம்பருப்பை தண்ணியில் ஊற வச்சுக்கணும். நான் ஒரு 200 கிராம் பைத்தம்பருப்பை எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கிறேன். இதை பாசிப்பருப்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது 1 மணி நேரத்திலேயே நல்லா இப்படி ஊறிடும். இதில் உள்ள தண்ணீரை நாம் இப்போ வடிகட்டிக்கணும். நாம் இதுக்கு பைத்தம்பருப்பை ஏன் சேர்க்குறோன்னா, மழை பனிக்காலங்களில் ஜீரண சக்தி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதுவும் எண்ணெயில் தயாரித்த உணவுகளை சாப்பிட்றப்ப செரிமான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த பைத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா ஜீரண சக்தியை மேம்படுத்தி வயிறு பிரச்சனைகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கும். இதை பாருங்கள், தண்ணீரை எல்லாம் வடிகட்டியாச்சு. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இந்த பைத்தம்பருப்பை நான் ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். மீதம் இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதை தண்ணி விடாமல் அரைச்சிக்கிங்க. இதை தண்ணி விடாமல் அரைச்சிங்கன்னா இது இப்படி இருக்கும். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, அடுப்பில் ஒரு அகண்ட சட்டியை வைங்க. அதில் 1 ஸ்பூன் மிளகை போட்டுக்குங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் மல்லி விதைகளையும் போட்டுக்குங்க. இதை தனியான்னு சொல்லுவாங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் சோம்பையும் சேர்த்துக்கணும். கடைசியாக 1/2 ஸ்பூன் சீரகத்தையும் போட்டுக்குங்க. இதை லேசாக வறுத்துக்கணுங்க. கொஞ்சம் சூடானா கூட போதும். இதை பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்கும். இது லேசாக சூடானதுக்கப்புறம் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுடுங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டு பொடியாக ஆக்கிக்கணும். இந்த அளவுக்கு பொடியாக இருந்தால் போதும். இது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த அரைச்சி வச்ச பைத்தம்பருப்பை எடுத்துக்குங்க. அதில் நீங்கள் 3 ஸ்பூன் அளவுக்கு பைத்தம்பருப்பை தனியாக எடுத்து வச்சுருந்தீங்கல்ல, அதையும் சேர்த்துக்கணும். இது ரெண்டுத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்துக்குங்க. இப்போ நாம் இப்போ பொடி செஞ்சு வச்சுருக்கிற மிளகு ஜீரகத்தை இதில் சேர்த்துக்கலாம். இது 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்குங்க. கூடவே தேவையான அளவு உப்பையும் கலந்துக்கணும். நான் இதில் பச்சை மிளகாய் எதுவும் காரத்துக்கு சேர்க்கலை. அதனால் காரப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வாயு பிரச்சனையை போக்கக்கூடிய பெருங்காய பொடியையும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்துக்கணும். இதை பாருங்கள், கலந்தாச்சு. இதை பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியையும் பூண்டையும் சேர்த்து விழுதாக எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கை ஒன்று எடுத்து தோலை சீவிட்டு இது மாதிரி சீவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கேரட்டை நல்லா தோலை நீக்கிட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணுங்க. அடுத்தது என்ன செய்யணும்னா, அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு 400 மில்லி அளவுக்கு கடலை எண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எண்ணெயில் போட்டுக்குங்க. அப்படியே பொரித்து எடுக்க வேண்டியது தான். இந்த சமயத்தில் தீயை மிதமாக வச்சுக்கிங்க. என்ன தான் சிற்றுண்டி சுவையாக இருக்குன்னா கூட கொஞ்சமாக தான் சாப்பிடணும். எண்ணெயில் பொரித்த உணவுகளை அதிகமாக சாப்பிடக்கூடாது. அது நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை. நல்லா வெந்தவொடனே இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுடலாம். நீங்கள் வெளியில் கடைகளில் வாங்கி இது போல் சிற்றுண்டிகளை சாப்பிட்றத விட வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இது சுவையாக இருக்கும், இருந்தாலும் அளவோடு சாப்பிடுங்க. இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க, உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த காணொளிகளோட அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்.